வணக்கம். உண்மை ஏஐயின் இந்த 5 நிமிட சிறப்பு செய்தி அறிக்கையில் ஹார்மூஸ் நீரிணை நெருக்கடியில் இந்தியாவின் பெரும் ராஜதந்திர வெற்றியை பற்றி விரிவாக காண்போம். இது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போர் பதற்றம் உலகளாவிய எரிசக்தி வர்த்தகத்தின் உயிர் நாடியான ஹார்மூஸ் நீரிணையை முடக்கியது. ஈரான் தனது எல்லைகளுக்குள் வரும் கப்பல்களை கட்டுப்படுத்த தொடங்கியது. ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் படைகளுக்கு இடையிலான நேரடி மோதல் இந்த முக்கியமான கப்பல் போக்குவரத்து பாதையை ஒரு போர்க்களமாக மாற்றியது. இது சர்வதேச கப்பல் போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு சந்தையில் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியது. இந்தியாவை பொறுத்தவரை இது ஒரு சாதாரண வணிக தடை அல்ல. இது நமது தேசத்தின் எரிசக்தி பாதுகாப்பிற்கான ஒரு பெரும் அச்சுறுத்தலாகும். நம்முடைய எரிபொருள் இறக்குமதியில் பெரும் பகுதி இந்த நீரிணை வழியாகவே வருகிறது. இந்தியாவின் 90% எல்பிஜி இறக்குமதி இந்த வழியாகவே வருவதால் 33 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களின் சமையல் எரிபொருள் விநியோகம் கேள்விக்குறியானது. இதனால் இந்திய குடும்பங்கள் மத்தியில் பெரும் அச்சம் நிலவியது. தினசரி பல லட்சம் டன் எரிபொருளை கொண்டு வரும் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் கடலில் ஸ்தம்பித்து நின்றன. எல்பிஜி விநியோகத்தில் ஏற்பட்ட இந்த முடக்கம் ஒரு பெரும் தேசிய நெருக்கடியாக உருவெடுத்தது. நிலைமை மிகவும் கவலைக்கிடமானது. இந்த இக்கட்டான நிலையில் புதுதில்லி தனது ராஜதந்திர வலிமையை பயன்படுத்தி ஈரானுடன் மிக உயர்ந்த மட்டத்தில் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியது. வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த விவகாரத்தில் அதிரடியாக செயல்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஈரானிய அதிபர் மசூத் பெசஷ்கியன் ஆகியோருக்கு இடையிலான நேரடி தொடர்பு இந்த சிக்கலை தீர்க்கும் திறவுகோலாக அமைந்தது. இரு தலைவர்களும் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து செயல்பட்டனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரானிய வெளியுறவு அமைச்சருடன் பல சுற்று தீவிரமான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர் தெளிவாகவும் உறுதியாகவும் ஈரானிடம் எடுத்துரைத்தார். இந்த தொடர் முயற்சிகளின் பலனாக இந்திய எல்பிஜி கப்பல்கள் ஹார்மூஸ் நீரிணையை கடந்து செல்ல ஈரான் ஒரு பிரத்யேக அனுமதியை வழங்கியது. இது இந்தியாவிற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றியாகும். முதலில் சிவாலிக் என்ற எல்பிஜி கப்பல் சுமார் 46,000 மெட்ரிக் டன் எரிபொருளுடன் இந்தியாவை நோக்கி தனது பயணத்தை தொடங்கியது. ஈரானிய கடற்படையின் பாதுகாப்புடன் இந்த கப்பல் நீரிணையை கடந்தது. குஜராத்தின் முண்ட்ரா துறைமுகத்தை இக்கப்பல் அடைந்த போது அது இந்தியாவின் ராஜதந்திர வெற்றிக்கு ஒரு வலுவான சான்றாக அமைந்தது. இந்த எரிபொருள் நாட்டின் பல லட்சம் குடும்பங்களுக்கு நிம்மதியை அளித்தது. அதே சமயம் நந்தா தேவி என்ற மற்றொரு எல்பிஜி கப்பலும் வெற்றிகரமாக நீரிணையை கடந்து காண்ட்லா துறைமுகத்தை வந்தடைந்தது. இந்தியாவின் விடாமுயற்சிக்கு இந்த இரு கப்பல்களின் பாதுகாப்பான வருகையே வெற்றியாகும். இந்த இரு கப்பல்களும் கொண்டு வந்த எரிபொருள் இந்தியாவில் ஏற்படவிருந்த ஒரு பெரும் விநியோக தடையை தவிர்க்க உதவியது. இது தேசிய அளவில் நிலவிய கவலையை பெருமளவு குறைத்தது. நிலைமை மெதுவாக சீரடைய தொடங்கியது. தாக்குதல்களை தவிர்க்க இந்த கப்பல்கள் அரசு கப்பல்களாக அடையாளம் காட்டப்பட்டன. ஈரானிய கடற்படையுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டது எந்தவிதமான ஆக்சிடென்டல் பாதிப்புகளும் இல்லாமல் கப்பல்கள் கடக்க வழிவகுத்தது. இந்தியா தனது மூலோபாய சுயாட்சியை நிலைநாட்டி மோதலில் ஈடுபடும் இரு தரப்பினருடனும் தொடர்பை பேணிய விதம் வியக்கத்தக்கது. எக்காலத்திலும் இந்தியா தனது தேசிய நலன்களில் சமரசம் செய்து கொள்வதில்லை என்பதை இது உணர்த்தியது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுடனும் இந்தியா கொண்டுள்ள நீண்டகால நட்பு இந்த இக்கட்டான நேரத்தில் கை கொடுத்தது. இந்தியாவின் நடுநிலைமை உலக நாடுகளால் உற்று நோக்கப்பட்டது. இது நாட்டின் ராஜதந்திர அந்தஸ்தை உயர்த்தியது. எரிசக்தி விநியோகம் உறுதி செய்யப்பட்டதால் இந்திய சந்தையில் நிலவிய பொருளாதார தளர்ச்சி நீங்கி முதலீட்டாளர்கள் நம்பிக்கை பெற்றனர். கச்சா எண்ணெய் விலையில் நிலவிய ஏற்ற இறக்கங்கள் ஓரளவு கட்டுக்குள் வந்தன. இந்த ராஜதந்திர வெற்றியின் பின்னணியில் ஒரு மனிதாபிமான ஒத்துழைப்பும் இருந்ததாக வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தியது. கொச்சியில் சிக்கியிருந்த ஈரானிய மாலுமிகளை இந்தியா மனிதாபிமான அடிப்படையில் விடுவித்தது. இந்த நடவடிக்கை ஈரானின் உயர்மட்ட தலைவர்களிடம் ஒரு நல்லெண்ணத்தை உருவாக்கியது. இது கப்பல்களின் விடுதலைக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. ஈரானின் சபஹார் துறைமுகத்தில் இந்தியாவின் மூலோபாய முதலீடுகள் இந்த நெருக்கடியான காலத்தில் ஒரு முக்கிய பாலமாக செயல்பட்டன. இந்த துறைமுக திட்டம் இரு நாடுகளின் பொருளாதார தொடர்புகளில் ஒரு மைல்கல்லாகும். இருப்பினும் இந்த நிகழ்வு இந்தியாவின் விநியோக சங்கிலியில் உள்ள பலவீனங்களை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது.
இறக்குமதி எரிபொருளை மட்டுமே நம்பியிருப்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இன்னும் 20க்கும் மேற்பட்ட இந்திய கப்பல்கள் அப்பகுதியில் சிக்கியுள்ளன. அவற்றின் பாதுகாப்பிற்கான பேச்சுவார்த்தைகள் இன்னமும் தீவிரமாக தொடர்கின்றன. இப்பகுதியில் அமைதி திரும்புவது அனைவரின் எதிர்பார்ப்பாகும். கப்பல் காப்பீட்டு செலவுகள் மற்றும் போர் அபாய கட்டணங்கள் உயர்ந்துள்ளதால் வணிக நிறுவனங்கள் பெரும் அழுத்தத்தில் உள்ளன. இது சர்வதேச அளவில் சரக்கு கட்டணங்கள் உயர வழிவகுக்கும். இதனால் பொருட்களின் விலையும் உயரலாம். இந்தியாவில் கடந்த ஒரு மாதமாக எல்பிஜி சிலிண்டர்களின் விலை கணிசமாக உயர்ந்தது. இது சாதாரண மக்களின் குடும்ப பட்ஜெட்டை வெகுவாக பாதித்தது. விநியோக தட்டுப்பாடு குறித்த கவலைகள் நுகர்வோர் மத்தியில் இன்னும் நீடிக்கின்றன. விநியோக தடையால் மக்கள் அதிக அளவில் சிலிண்டர்களை முன்பதிவு செய்தது சந்தையில் ஒரு தற்காலிக நெருக்கடியை உருவாக்கியது. விநியோக நிறுவனங்கள் நிலைமையை சீராக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியிருந்தது. இதனை எதிர்கொள்ள இந்திய அரசு உள்நாட்டு சுத்திகரிப்பு நிலையங்களின் உற்பத்தியை 28% வரை அதிகரிக்க அதிரடி உத்தரவிட்டது. இது இறக்குமதி குறைபாட்டை ஈடுகட்ட அரசு எடுத்த ஒரு முக்கியமான முடிவாகும். ஈரான் மீதான சார்பை குறைக்க ரஷ்யா மற்றும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து எரிபொருள் இறக்குமதியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. இது ஒரு மாற்று ஏற்பாடாக மட்டுமல்லாமல் ஒரு நீண்டகால மூலோபாயமாகவும் பார்க்கப்படுகிறது. புதிய விநியோக பாதைகளை உருவாக்குவது எதிர்கால நெருக்கடிகளிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான ஒரு முக்கிய நகர்வாகும். இது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை ஒரு புதிய தளத்திற்கு எடுத்துச் செல்லும் முயற்சியாகும். இந்தியாவின் மூலோபாய எரிசக்தி இருப்புகளை அதிகரிப்பதன் அவசியத்தை இந்த ஹார்மூஸ் நெருக்கடி மீண்டும் ஒருமுறை உணர்த்தியுள்ளது. எக்காலத்திலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க பெரிய அளவிலான சேமிப்பு கிடங்குகள் அவசியம். ஹார்மூஸ் நீரிணை முடக்கம் என்பது உலக பொருளாதாரத்திற்கே ஒரு பெரும் சவாலாகும். இது பல நாடுகளின் ஜிடிபியை பாதிக்கும் அளவுக்கு வலுவானது. சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு மட்டுமே இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை தரும். உலகளாவிய பங்குச் சந்தைகள் மற்றும் கச்சா எண்ணெய் விலைகள் இந்த நெருக்கடியால் பெரும் ஏற்ற இறக்கங்களை சந்தித்தன. பொருளாதார நிபுணர்கள் இந்த நிலைமையை தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றனர். மீட்பு பணிகள் மெதுவாக நடக்கின்றன. இந்திய கடற்படை இப்பகுதியில் உள்ள தனது கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தொடர்ந்து ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. நாட்டின் பாதுகாப்பு அமைப்புகள் எந்நேரமும் விழிப்புடன் உள்ளன, எதற்கும் தயாராக உள்ளன. எதிர்காலத்தில் இதுபோன்ற வெளிநாட்டு நெருக்கடிகளிலிருந்து தப்பிக்க புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா அதிக கவனம் செலுத்தி வருகிறது. சூரிய மற்றும் காற்றாலை சக்தி நாட்டின் எதிர்கால எரிசக்தி தேவையாக மாறும். சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின்சாரம் மூலம் எரிசக்தி சுதந்திரத்தை அடைவது இந்தியாவின் நீண்டகால இலக்காகும். இது தேசத்தின் தற்சார்பு பயணத்தில் ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த ராஜதந்திர வெற்றியானது உலக அரங்கில் இந்தியா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருவதை உறுதிப்படுத்துகிறது. இந்தியாவின் வார்த்தைகளுக்கு இன்று உலக நாடுகள் மதிப்பளிக்கின்றன. இது நமக்கு பெருமை அளிக்கிறது. மத்திய கிழக்கின் இந்த மாற்றங்களுக்கு மத்தியில் இந்தியாவின் அடுத்த மூலோபாய நகர்வு என்னவாக இருக்கும்? நிலைமையை உன்னிப்பாக கவனிப்போம். உண்மை ஏஐக்காக நான். நன்றி, வணக்கம்.